சில அடுத்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, கிரிஷ்ஷ கவுன்சிலிங்ல கூட்டு போய் டாக்டர் துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க. கிரிஷ் ஆனாலும் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு, வாயில ஒண்ணு சொல்றது டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க. டாக்டர் கண்டுபிடிச்சுட்டு, "கிரிஷ் நீ ஏதோ மறைக்கிற. உனக்குள்ள நெறைய ஆழமான விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீ சொன்னா தான் அதுலருந்து நான் உனக்கு சொல்யூஷன் குடுத்து இதுலருந்து வெளிய கொண்டு வர முடியும்." அப்படின்னு கிரிஷ்ஷ சொல்றாங்க. ஆனா கிரிஷ் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, ஆனா எதையும் வெளிய சொல்ல மாட்றாரு. அது அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிடுது. மீனாவையும், முத்தையும் கூப்ட்டு, "கிரிஷ் நெறைய விஷயம் நம்மகிட்ட இருந்து மறைக்கிறான். மனசுக்குள்ள வச்சு அவனே புழுங்கிட்டு வேற பதில் நான் கேட்கறதுக்கு சொல்றான். அவனோட கதை ரொம்ப பெருசா போய்க்கிட்டு இருக்கும் போல இருக்கு. நானே எவ்ளோ கேஸ் பார்த்துருக்கேன். இந்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் போல இருக்குன்னு" முத்துவ கன்வின்ஸ் பண்றாங்க. "என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த வயசுல இவ்ளோ டேலண்டா இருக்கானா?" "ஆமா. அவன் அம்மாவோட பாசத்துக்கு ரொம்ப ஏங்குறான். அது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க அம்மா வந்தாங்கன்னா, இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். அதனால அவங்க அம்மா எங்க இருக்காங்களோ, அவங்கள கூட்டு வாங்க இங்க. அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பார்த்துக்கலாம்." அப்படின்றாங்க. முத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகேன்னு ரோகிணி கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க அம்மா நம்பர் இருக்குமா? இருந்தா கொஞ்சம் குடுங்க. "சரி முத்து நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்." அப்படின்னு ரோகிணி சொல்லி சமாளிக்கிறாங்க.